ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். கிதியோனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு விளையேற பெற்ற ஒரு உற்சாகப்படுத்தின ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கிறதையும் ஆண்டவர் ஜனங்களை தம் பக்கம் திருத்துகிறதையும் திருப்புகிறதையும் வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஒரு 110 வருஷமோ, ஒரு 430 வருஷமோ, ஒரு 40 வருஷமோ, ஒரு 70 வருஷமோ, எப்பெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமா இல்லாமல் இருக்கிறார்களோ, நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்கள் அநேக பேரில் தேவன் பிரியமா இருந்தது இல்லை என்று போடப்பட்டிருக்கிறார். அதே போல பல ராஜாக்களை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத காரியங்களை ராஜாக்கள் நாட்களிலும் சரி தீர்க்கதரிசிகளின் நாட்களில் செய்த போதெல்லாம் சத்துரு கையில் தேவன் ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்ம கூட இல்லை என்பது அர்த்தம் அல்ல. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளமே நம்மளை சில பாதைகளின் வழியாக அனுப்புகிறது என்பதை நான் கடந்த நாட்களில் உங்களோடு பேசினேன். இப்போ மீதியானியர்கள் கையில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஒரு 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 குறிப்பிட்ட காலம், ஒரு 40 வருஷம் சிறையிருப்பு முடிகிறது. 5ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஒரு 40 வருஷ சிறையிருப்பு முடிந்த பின்பு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பின்பும் இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாதவர்களாய் நடக்க ஆரம்பித்தார்கள் என்று 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு 7 வருஷம் மீதியானியர்கள் கையில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். யார் இந்த மீதியானியர்கள் என்று சொன்னேன்? ஆபிரகாம் கேத்துராளுக்கு பிறந்த ஒரு சந்ததி தான் இந்த மீதியானியர்கள் என்பதாக ஆதியாம் 25:1 பார்க்க முடியும். மீதியானியர்கள் என்று சொன்னால் சண்டை பண்ணுகிறவர்கள், எப்போதும் பிரச்சனைக்கு முன்னணியில் நிற்கிறவர்கள் என்பதை நான் சொன்னேன். இந்த மீதியானியர்களுக்கு விளக்கி ஆண்டவர் அந்த இடத்துல கிதியோனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். கிதியோனை தேவன் பயன்படுத்தி, பராக்கிரமசாலியே, உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். எப்பெல்லாம் இந்த மீதியானியர்கள் உள்ள வருகிறார்களோ 4 காரியங்களை கெடுப்பார்கள் என்று சொன்னேன். 1, விளைச்சலை கெடுப்பார்கள். 2வது, ஆகாரத்தை வைக்காதே போவார்கள். 3வது, ஆடு மாடுகளை வைக்காமல் போவார்கள். 4வது, கழுதைகளை வைக்காமல் போவார்கள். விளைச்சல் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அடையாளம். அது ஜபமா இருக்கலாம், பரிசுத்தமா இருக்கலாம், வரமா இருக்கலாம், வல்லமைகளா இருக்கலாம், கிருபைகளா இருக்கலாம். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வளர்ச்சிக்கு நேராய் போகிறோமோ அதை கெடுப்பான். ஆலயத்துக்கு உற்சாகமாய் வந்து தேவனை ஆராதிக்கிறத கெடுப்பான். ஆண்டவருக்காக வளரணும்னு நினைக்கும் போது அதை கெடுப்பான். விளைச்சலை கெடுப்பது. 2வது, அவன் ஆகாரத்தை வைக்காமல் போவார்கள். ஆகாரம் என்று சொன்னால் தேவ சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ சித்தத்தை செய்ய விடாம தடை பண்ணுகிறது தான் மீதியானுடைய வேலை. 3வது, ஆடுகளை வைக்காமல் போவான். ஆடுகள் பலிக்கான அடையாளம் என்று யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தில் சொன்னேன். அதே போல ஆண்டவர் என்ன பலியை கேட்பார் என்பது நமக்கு தெரியாது. ஆராதனையில் எதை விரும்புவார், எதை கேட்பார்? நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஆடுகளை வைக்காம போறான்னா ஆண்டவர் சமூகத்தில் பலி செலுத்த விடாம, ஆராதனையில் நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க விடாம தடை செய்வான். மாடுகளை வைக்காமல் போவான். மாடுகள் எருதுகளின் பலத்தினால், காளைகளின் வரத்தினால் மிகுந்த வரத்து உண்டு. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. ஆசீர்வாதம் வர தடை பண்ணுகிறவன் சத்துரு உள்ள நுழைகிறதற்கு இவன் செய்கிறது மாடுகளை வைக்காமல் போவான். கடைசியாக கழுதைகளையும் வைக்காமல் போவான். கழுதை என்பது சுமப்பதற்கு அடையாளம். இயேசுவை சுமந்த கழுதையை போல இசகார் இடந்து பொதி நடுவே படுத்திருக்கிற பலத்த கழுதை. சுமக்கிற ஒரு அனுபவம், உபத்திரவம், பாடுகள், போராட்டங்களை சுமக்கிற ஒரு அனுபவம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர்
சீஷர்கள்ட்ட சொல்றார், எருசலேம்ல போய் பாடுகளும் உபத்திரம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் எருசலேமுக்கு முந்தி நடந்து போனார். பாடு உபத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சும் சீஷர்களுக்கு முந்தி சுமக்கிறதற்கு முன்னணியில போனார் என்பதை கடந்த நாட்களில் காண்பித்து கொடுத்தேன். ரெண்டாவதாக இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொல்றார். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்தது. பயம் என்கிற ஒரு பலவீனம், எதற்கெடுத்தாலும் பயப்படுகிற ஒரு பயம், கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா என்கிற பயம், தன் குடும்பத்தை குறித்த பயம், செத்து போனான் என்ன ஒரு பலி செலுத்துறான், தேவதூதனை பார்த்த உடனே செத்து போயிருவோமோ அப்படிங்கிற பயம், பலி செலுத்துகிறத பகல்ல பலி செலுத்தாம மீதியானியர்களுக்கு பயந்து இரவுல போய் பலி செலுத்தி பயப்பட்டான். போக பயப்பட்டாயானால் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. யுத்தத்துக்கு போறதுக்கே அவனுக்கு பயம், 6 விதமான பயம் இருந்தது. ஆனா இந்த பயத்தெல்லாம் கர்த்தர் பலனாய் மாற்றி அவனை கொண்டுதான் கர்த்தர் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல கர்த்தர் மீதியானியரை முறியடிக்க கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய பலவீனம் அவருக்கு பலனாய் மாறும். 1 கொரிந்தியர் 1:26 உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களையும் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறவர். எப்ப பலவீனம் சொல்றோமோ அதுல தான் தேவ பலன் கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்ய வைக்கிறார் என்பதை கடந்த நாட்களில் தீமோத்தேயு பயந்தான். ஆனா அவன் தான் ஒரு காலத்துல மரணத்துக்கும் துணிந்து நின்று சிறைச்சாலையிலையும் பாடுகளை பற்றி தைரியமாய் வெளியே வந்தவன். அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியத்தை அடுத்தது கரங்களில் எடுத்தவன் இந்த தீமோத்தேயு. பேதுரு பயந்தான். அந்த பெந்தேகோஸ்தே நாட்களுக்கு பின்னாடி கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினார் என்பதை கடந்த நாட்களில் தியானிக்க நமக்கு உதவி செய்தார். இந்த காலை ஆராதனையில ஒரு 3-4 காரியத்தை சொல்ல நான் ஆவியில ஏவப்பட்டேன். முதல் வார்த்தையை வாசிக்க கேட்போம். அடுத்த அந்த 3 வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசீரான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, 3 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அதை குறிச்சுக்கோங்க முதல்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து தியானிக்கலாம். முதலாவது, பாதுகாக்க போராட வேண்டும் என்ற எண்ணம். எழுதிக்கோங்க, பாதுகாக்க போராட வேண்டும் என்ற எண்ணம். இரண்டாவது, பிதாக்கள் சொன்ன காரியத்தை குறித்த எண்ணம். பிதாக்கள் சொன்ன காரியத்தை குறித்த எண்ணம். மூன்றாவது, போ என்ற அனுப்பினவர் கர்த்தர் என்ற எண்ணம். போ என்று அனுப்பினவர் கர்த்தர் என்ற எண்ணம். இந்த 3 காரியம் கிதியோனோட கிரியை செய்தது. இந்த 3 காரியத்துக்கும் ஆண்டவர் ரிப்ளையும் 3 ஆசீர்வாதத்தை வேதத்தில் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஒரு காரியம்தான் தியானிப்ப நமக்கு நேரம் இருக்கிறது. பாதுகாக்க போராட வேண்டும் என்ற எண்ணம். பாதுகாக்க, தங்களை காத்துக்கொள்ள எப்போதும் போராட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இதுல வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்துல, கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக, ஒரு தப்புவிக்கிறதற்காக, பாதுகாக்கிறதுக்காக, காத்துக்கொள்ளுகிறதற்காக, கோதுமையை காத்துக்கொள்ள அவன் ஒரு பெரிய போராட்டம் பண்றான். ஆலயத்துக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்பதாக. இன்னைக்கு நம்மளை காத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை பாதுகாத்து கொள்ளணும், நம்மளை காத்து கொள்ளணும். ஏன் பிரதர் காத்து கொள்ளணும்? என்ன மீதியானியர்கள் வருகிறார்கள். நீங்க வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சத்துரு உங்கள் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்து கொள்ளணும், வழியை காவல் பண்ணணும், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள்ளணும். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்த வேண்டிய காலம் இது.
ஏன்னா யோவான் 10:10, 1 பேதுரு 5:8, வெளிப்படுத்தினல் 12:12, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான், அவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். இந்த கடைசி டைம், இது கடைசி பீரியட். பிசாசு வந்து இப்படிதான் வருவான், இப்படிதான் வருவான்ல, எந்த ரூபத்திலையும் பிசாசு வந்து நிற்பான். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு போராட போகிறார், சிலுவையை சுமக்க போகிறார் என்பது அவருக்கு தெரிந்த பின்பு அதை தம்முடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது முதலாவது அதற்கு தடை பண்ணினது யாரு? யாரு? பேதுரு. இயேசுவை கையை பிடிச்சு தனியா கூட்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். யாரை கடிந்து கொள்ளான்? மிஞ்சின நீதிமான், மிஞ்சின அறிவாளி நம்ம ஆட்கள் சில பேர் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, பிசாசு யார் ரூபம் மூலியமாவும் சொல்லுங்கப்பா. ஏன்? அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ரூட்லையும் கிராஸ் பண்ணுவான். கூட இருக்கிறான் யூதாஸ் காரியத்து. எப்ப காட்டி கொடுக்கிறதுக்கு எப்ப பிளான் பண்ணா பிசாசு, சாத்தான் அவனுக்குள்ளே சத்தம் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். சிதறடிக்கிறவன் எப்ப வேணாலும் நம்முடைய முகத்துக்கு முன்பாக வருவான். எந்த ரூட்ல வர்றான், எந்த கிராஸ் ரோட்ல வர்றான், எந்த சூழ்நிலையில வர்றான், பிசினஸ் மூலியமா வருவான், வியாபாரத்தின் மூலியமா வருவான், வேலை மூலியமா வருவான், படிப்பு மூலியமா வருவான், பழகுகிற நபர்கள் மூலியமா வருவான். எந்த சூழ்நிலையிலும் சத்துரு உள்ள நிலையை போராடுவான். சிதறடிக்கிறவன் வருவான். உங்கள் அரணை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். என்ன, மீதியானியர் வந்து உங்கள் கோதுமையின் விளைச்சலை கெடுக்க, உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கெடுக்க, உங்க விளைச்சலை, ஆடு மாடுகளை, ஆகாரத்தை, கழுதைய அவன் வைக்காமல் போகிறது அவனுடைய பெரிய திட்டம். வைக்க விட மாட்டான். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கான்னா விடமாட்டான். ஒரு பிள்ளை தொடர்ந்து ஜெபிக்கிறான்னா விடமாட்டான். ஒரு பிள்ளை தொடர்ந்து ஊழியத்துல நிக்கிறான்னா விடமாட்டான். நிக்கிறவன் விழாதபடிக்கு கேட்கல, எச்சரிக்கையா இருக்க கடவன். நிக்கிறேன்னு சொல்லுகிறவன் விழாதபடிக்கு கவனமா இருங்க. காத்துக்கொள்ள வேண்டிய காலம். என்ன, முகத்துக்கு நேராய் சிதறடிக்கிறவன் வருகிறான். மீதியானியர் வரும்போது ஆலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து கோதுமையை அவன் தப்புவிக்கிறதற்காக அவன் போரடித்துக் கொண்டிருந்தான். போராட வேண்டிய காலம். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடையை தரப்போகிறார். ஒரு நிமிஷம் கையை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதையுங்கள். வெயில் என்மேல் பட்டதுனால என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரராக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் கேட்கல. என் சொந்த ஃபேமிலியை, நான் என் சபைய, என்னுடைய சூழ்நிலைய காக்கவில்லை. நான் கருப்பா இருக்கிறேன்னு பாராதீங்க. வெயில் எம்மள சொல்லுன்னு பட்டுருச்சு. இருந்தாலும் இந்த பிள்ளை பயங்கர வெள்ளை. அல்லேலூயா. வெயில் பட்டுருச்சு, அதனால தான் பிள்ளை டேன் கலரா மாறிடுச்சு போல. காத்துக்கொள். காத்துக்கொள்ளணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சரி, எதெல்லாம் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு 4 காரியத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 4 காரியம் எந்தெந்தெல்லாம் காத்துக்கொள்ள வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கோங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஒரு 4 காரியம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனமும், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கட்டளையை காத்துக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்களும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். முதலாவது ஒன்ன காக்கணுமா? எதை? ஆத்துமாவை காக்க வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால்
அவனுக்கு என்ன லாபம் உண்டு? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது எதை காத்துக்கொள்ளணும்? உங்க ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். உங்க ஆத்துமா, சோல், வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க உலகத்துக்கு வானத்துக்கு ஏறி போய் சம்பாதிச்சாலும், உலகத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு போய் சம்பாதித்தாலோ, உலகம் முழுவதையுமே நீங்க ஆதாயப்படுத்தி உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாலோ அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க ஆத்மா நஷ்டப்பட்டுச்சுன்னா ஒரு லாபமும் இல்லை. உங்க ஆத்மா ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக அந்த இடம் எப்படின்னா ஆசீர்வாதமா இருக்குமா. அதுக்கப்புறம் பாவம் இருக்காது, சாபம் இருக்காது, உலகம் இருக்காது. அப்பொழுது அது தூத்து பெருக்கி சோடிக்கப்பட்டிருக்குமா. அப்பொழுது அந்த ஆத்மாவை அப்படி எம்டியா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காத்து கொள்ளாம போன பிசாசு முன்னிலும் வேறு 7 ஆவிகளை கொண்டு வந்து அதுக்குள்ள போய் முந்தின நிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. உங்க ஆத்மாவை நீங்க ரொம்ப காத்து கொள்ளணும். இந்த உலகத்துக்கு, மாம்சத்துக்கு, பிசாசுக்கு, மனுஷனுடைய கண்ணிகளுக்கு, சத்துருக்களுக்கு என்னென்னமோ பிசாசு பல விதத்தில் தந்திரம் பண்ணுகிறான். உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். நீதி உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில், ஏறக்குறைய 5ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா குறிச்சு வச்சுக்கோங்க. 10ஆம் வசனத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது: உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்த பிறகு 5ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், நீங்க சுதந்தரித்துக் கொள்ள போகும் தேசம், நீங்க பங்கிட்டுக் கொள்ள போகிற தேசத்துல ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். நான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த உன் ஜனங்களை வனாந்தரத்துல பிரமாணத்தை கொடுத்து, கட்டளையை கொடுத்து, எப்படி எப்படிலாம் பிள்ளைகளை நடத்தணும், குடும்பத்தை காக்கணும் சொல்லி என்னென்ன காரியங்களை சொல்லி கொடுத்தானோ, இப்படிப்பட்ட பெரிய ஜாதி வேற யாரு? இவ்வளவா சமீபமாய் பெற்ற ஜனம் வேற யாரு? இந்த ஜனங்கள் உங்க ஆத்துமாவை காத்துக்கோங்க, நான் கொடுக்கிற கட்டளை கற்பனைகளை வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். உங்க ஆத்துமாக்கள் ரொம்ப முக்கியம். முதலாவது. இரண்டாவது எதை காத்துக்க சொல்றார்? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறார்: எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எதை காத்துக்கணுமா? இருதயம். ஏன்? இந்த இருதயம் தான் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கு. எப்படி இருக்கு? எப்படிப்பா இருக்கு? மகா கேடு திருக்குள்ளதா இருக்கு. இந்த ஹார்ட்ல எத்தனை ரூம் இருக்கான்? 4 ரூம்ஸ் இருக்கான். ஆளுக்கு ஒரு ரூமை வாடகைக்கு விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. கேட்கல? கேக்குதா? கேக்குதா? ஆமா. இந்த ஹார்ட் யாருக்கு? ஏசப்பா என்ன சொல்றாரு? இதுல இருந்து என்ன ஊற்று புறப்படுதான்? ஜீவ ஊற்று. அதனாலதான் இயேசு சொல்றார், உன் இருதயத்தை எனக்கு தாப்பா. அந்த ஹார்ட் எனக்கு கொடுத்து நான் அதுல வாசம் பண்ணிட்டா உனக்கு பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஏன்னா இங்க இருக்கும்போது இருதயம் ஒன்று சொல்லும், சப்பலை போட்டு அங்கிட்டு போகும்போது ஒன்று சொல்லும், அப்படி போகும்போது 1/2 கிலோ கறி வாங்கும்போது ஒன்று சொல்லும், ஹலோ வீட்டுக்கு போன உடனே ஒன்று சொல்லும், சாயந்தரம் பீச்சுக்கு போகணுமா ப்ரிப்பரேஷன் ப்ரேயருக்கு வரணுமான்றது ஒன்று சொல்லும். இந்த இருதயம் எப்படிப்பட்டது? மகா கேடு. யாரை கெடுக்க, யார் என்னத்தை பற்றி பேச, இது பொல்லாத இருதயம். இந்த இருதயத்தில் கை வைங்களேன். ஏசப்பா, கல்லான இருதயத்தை எடுத்துட்டு நவமான இருதயம், சதையான இருதயத்தை தாங்க. இந்த இருதயம் மென்மையான இருதயமா மாறட்டும், ஆத்ம பாரமுள்ள இருதயமா மாறட்டும். சொல்லுங்க வாயை திறந்து. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த இருதயத்தில் நீங்க வாசம் பண்ணுங்க. அல்லேலூயா. சரி. மூன்றாவது, ஒன்று ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், ரெண்டாவது இருதயத்தை, மூணாவது எதை காத்துக்கொள்ளணும்? நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம்.
தன் வாயை காக்கிறவன் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். அடுத்தது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அல்லேலூயா. பக்கத்துல ஆளை பார்த்து திருப்பி சொல்லுங்க, டோர் க்ளோஸ். ஆமென். என்ன க்ளோஸ்? டோர் க்ளோஸ் ஆயிரணும். உங்கள் நாவையும் உங்கள் வாயையும் காத்து கொள்ளுங்க. இது இந்த நாவு சிறிய அவயமா இருந்தாலும் அப்படி பேசும். சின்னதை உங்களுக்கு தெரியுமா? வச்சிருக்கீங்களா? இல்லையா? ஒரு சின்ன மேட்டரை பெருசா ஆக்குறது எது? வாய், நாவு. ஒரு சின்ன தீ காட்டையே கொளுத்துதான். ஒரு சின்ன சுக்கான் கப்பலையே திருப்புதான். ஒரு சின்ன நாவு சரீரத்தையே கெடுத்து ஆயுள் சக்கரத்தையே கெடுத்துருதான்ப்பா. யோசிச்சு பாருங்க. மரணமும் ஜீவனும், துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது. உங்க நாவை காத்துக்கோங்க, உங்கள் வாயை காத்துக்கோங்க. மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை காத்துக்கொள்ளுகிறவன் தன் பிராணனை, எவ்வளவு பெரிய வேர்டு யூஸ் பண்றாரு பாருங்க. உங்க உயிரை எதுல தான் இருக்கான்? சிலருக்கெல்லாம் ரெட்ட நாக்கு இருக்கும். பாம்புக்கு தான் ரெட்ட நாக்கு இருக்கும். ஆமா, அங்க ஒண்ணு பேசும், இங்க ஒண்ணு பேசும், வெளியே போய் ஒண்ணு பேசும். அவுட் ஆஃப் சிலபஸா ஒரு மாதிரி பார்க்குறீங்க? தோத்திரம், சிலபஸ் தான். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பேச்சு இருக்கக்கூடாது. நாவை காத்துக்கணும். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? இயேசு. நான் எப்பயுமே சொல்லுவேன், இயேசுவை போல எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அமைதியா இருக்கணும், எந்த இடத்துல மௌனம் காக்கணும், எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா மறு உத்தரவு கொடுக்கணும், எந்த இடத்துல பேசாம அந்த இடத்த விட்டு விலகி போகணும், இயேசுவை போல நமக்கு ஒரு முன்மாதிரி யாருமே கிடையாது. அல்லேலூயா. நீங்க சுவிசேஷத்துல வாசித்து பாருங்களேன். சில நேரம் போராடி அவர்கிட்ட மறு உத்தரவு கேட்க நினைப்பாங்க, வாயே திறக்க மாட்டார். அப்படி அந்த இடத்தை விட்டு கடந்து போவா. பார்த்திருக்கீங்களா? அவர் வாயிலிருந்து எதையாவது புடுங்கலாமான்னு நினைப்பாங்க. இயேசு அவன் சிந்தனையை அறிந்து அமைதியா இருப்பாரு. ஆனா ரைட் டைம் அதுக்குரிய பதிலை கொடுப்பா. இயேசு பேசினது போல இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பேச கிருபை தாங்க. எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க நாவை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்க வாயை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. இஷ்டத்துக்கு நாங்க தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு பின்பு கஷ்டப்படாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. பிள்ளைய பேசுறதா இருக்கட்டும், மனைவியை பேசுறதா இருக்கட்டும், புருஷனை பேசுறதா இருக்கட்டும், குடும்பத்தை பேசுறதா இருக்கட்டும், ஊழியக்காரன் ஈஸியா வாயை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஈஸியா வாய பேசாதிருந்தாலும் மூடன் ஞானவான் எனப்படுவான். நீங்க பேசாம இருந்தா கூட உங்களை கர்த்தர் அழகாக நடத்துவார். சில இடத்துலலாம் அமைதியாக இருக்க, வலது கையை உயர்த்துங்களேன், ஒரு நிமிஷம் வலது கை உயர்த்துங்க. ஆண்டவரே, வாயை கொஞ்சம் அடக்க உதவி தாங்கப்பா. சிலனி கிளம்பிக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் பேச்சை குறைக்க நாவுக்கு காவல் வைங்க, பூட்டு போடுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. இப்போ பூட்டு போடுங்க. ஆண்டவரே, எந்த இடத்துல பேசணுமோ எந்த இடத்துல பேசக்கூடாதோ இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. சரி, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடன் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறிந்திருக்கிறார்கள். உங்க நடைய காத்துக்கோங்க. தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். உங்க நடைய காத்துக்கோங்க. உங்க ஆத்துமா முக்கியம், உங்க இருதயம் முக்கியம், உங்கள் நாவு முக்கியம், உங்கள் வாய் முக்கியம். காத்துக்கோங்க. சிதறடிக்கிறவன் நமக்கு முன்பாக வருகிறான். கவனம்.
உன் நட முக்கியம். அதுவும் சர்ச்சுக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடன் பலியிடுகிறது போல இஷ்டத்துக்கு சண்டே கிறிஸ்டியன் போல வேக வேகமா ஓடி வந்து வேக வேகமா இருக்காதீங்க. பி ப்ரிப்பேர்ட். உன் நட முக்கியம் அல்லவா? வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று எரேமியா 5:16 சொல்லுகிறது இல்ல. உங்க நட ரொம்ப முக்கியம் இல்ல, உங்க வழி ரொம்ப முக்கியம் இல்ல. சவுல் தாவீதை பார்த்து ஆசீர்வதிக்கிறான், என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். சவுல் தன் ஸ்தானத்துக்கு போனான், தாவீது தன் வழியே போனான். அவன் ஸ்தானத்திலிருந்து கர்த்தரே சவுலை தூக்கிட்டாரு. ஆனாலும் சவுல் ஸ்தானத்துல தான் போய் உட்காரணும்னு நினைக்கிறான். ஆனா தாவீதை பாருங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவனை வழி நடத்துற வழியில நடந்து போறான். நட முக்கியம். துன்மார்க்கன் ஒருவனை நான் கண்டேன், ஆலயத்துக்கு போக்குவரத்துமா இருந்தான். யாரு? நீதிமான் இல்ல, துன்மார்க்கன். ஆலயத்துக்கு போக்குவரத்துமா இருந்தான். சர்ச்சுக்கு வர்ற எல்லாரும் நீதிமானா இருக்க முடியுமா? துன்மார்க்கன் ஒருவனை கண்டேன். அது எத்தனை வசனம்? பிரசங்கியில் இருக்குல்ல, பிரசங்கியில் இருக்கு. துன்மார்க்கன் ஒருவனை கண்டேன், ஆலயத்துக்கு போக்குவரத்துமா இருந்தான் இருக்கு வேதத்துல. உங்க நட ரொம்ப கவனமா இருக்கட்டும். எலியேசர் சொல்றாரு, என் நேர் வழியா என்ன கர்த்தர் நடத்தினார்னு. தாவீது சொல்றார், வேதம் என் கால்களுக்கு தீபம். வழியை கரெக்டாக நடக்கணும், என் நட வசனத்தின்படி இருக்கணும், வசன ஒழுங்கின்படி இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பிரசங்கி 8:10 பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கன் அடக்கம் பட்டதை கண்டேன், அவன் அப்படி செய்து வந்த பட்டணத்தில் மறக்கப்பட்டு போனான். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமா இருந்தான். சர்ச்சுக்கு துன்மார்க்கன் பலி செலுத்துகிறது போல ஆராதனைக்கு நீ வரக்கூடாது அப்படின்றார் கர்த்தர். செவி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு என்ன பேசுவார்? நீங்க வரும்போதே வீட்டில இருந்து கிளம்பும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா என் பிள்ளை என்ன இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட என்ன பேச போறாரு, நான் இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்ளணும், இந்த வாரம் நான் எப்படி நடக்கணும், இந்த வாரம் பிசினஸ்க்கு என்ன ஆண்டவர் பேச போறாரு, என் வேலைக்கு என்ன பேச போறாரு, என் எதிர்காலத்தை குறித்த என்ன பேச போறாரு, என் ஊழியத்தை குறித்த என்ன பேச போறாரு, அப்படி நீங்க வரணும். மூடன் பலி செலுத்துறது போல பலி செலுத்த வரக்கூடாதா? செவி கொடுக்க சேர்வதே நலம். ஏன்டா ஏசப்பா என்ன பேச போறாரு? உங்க நடைய காத்துக்கோங்க. அல்லேலூயா. மல்கியா 2:7 ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆசாரியன் எதை காத்துக்கொள்ளணும்? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயில தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆசாரியன், போதித்து நடத்துகிறவன், 5-fold மினிஸ்ட்ரி செய்கிற ஒரு சபை அறிவை காக்கணும். அப்படின்னா வசனத்தை காக்கணும், வார்த்தையை காக்கணும். ஏன்னா ஜனங்கள் வேதத்தை தேடுவாங்களாம் வாயில. அல்லேலூயா. லூக்கா 11:28 பாருங்களேன். அதை விட ஒரு அட்வான்ஸா கர்த்தர் சொல்றாரு. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான். நாங்க பிரசங்கம் பண்றோம், வசனம் எங்களுக்குள்ள அறிவை காத்து, வேத வசனம் எங்க நாவல இருக்கு, நீங்க தேடுறீங்க. நான் அதை பேசும்போது அதை கேட்டு அதை நீங்க காத்துக்கொள்றீங்களா? எங்களை விட நீங்க பாக்கியவான்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 6 ஒரு சம்பவம் இருக்கு. 2 ராஜாக்கள் 6 9-10 பாருங்களேன். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல போய் அடிக்கடி போய் கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், எச்சரிக்கிறான். அடிக்கடி போய் சொல்றான், இப்படி நடக்காத, இங்க போகாத, இந்த வசனம் இப்படி சொல்லுது, இது தப்புன்னு சொல்லுது, சீரியர் இங்க வந்துட்டாங்க, இங்க பாளையம் இறங்கிட்டாங்க, சத்துரு அங்க பாளையம் இறங்கிட்டு, இங்க பிரச்சனை வருது, இங்க போராட்டம் வருது. ஆண்டவர் உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. வாசிசம் 9-10 வசனத்தை. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். எச்சரித்தான். அப்படி அந்த வார்த்தையின் வசனத்தை கேட்டு காத்து கொண்டு அதன்படி கை கொள்ள தன்னை அர்ப்பணித்ததுனால இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். சபைக்கு வந்து கர்த்தர் உங்களை எச்சரிப்பாரு. சண்டே சர்வீஸ்ல பேசுவாரு, மண்டே சர்வீஸ்ல பேசுவாரு, ஏர்லி மார்னிங்ல பேசுவாரு, நைட் பிரேயர்ல பேசுவாரு. ஆசாரியனுடைய உதடு
அறிவை காக்கும் வேத வசனத்தை அவன் ஜனங்களின் வாயில தேடுவாங்க. ஆண்டவர் பேசி எச்சரிக்கும் போது இப்படி செய்ப்பா, இப்படி போகாதப்பா, இது நடக்காதப்பான்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பிரசங்கத்தில் பேசும்போது அதை கேட்டு நீங்கள் காத்து கொண்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. காத்துக்குவீங்களா? உங்களை காத்துக்கொள்ளுங்கள், உங்களை காத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்களேன். புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் மேடையில் நின்று ஒரு ஆசாரியன் வேத வசனத்தை கடிந்து கொள்ளுதலோட எச்சரித்து சொல்லும் போது அதை புத்திமதியை காத்து கொள்ளுங்க, ஜீவ வழி இருக்கும். கண்டனையை அப்படின்னா என்ன? கடிந்து கொள்ளுதலை, கண்டிப்பை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். அதனால சபையில் சில நேரம் பேசும்போது ஹாஸா இருந்துச்சுன்னா, கடினமா இருந்துச்சுன்னா யாருக்கோன்னு சொல்லி இருக்காதீங்க. கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, கர்த்தர் தோத்துறோம் அப்படின்னு உங்களை என்ன செஞ்சுக்கோங்க, காத்துக்கோங்க. சரி, திருப்பி சொல்லுங்க. எதெல்லாம் காத்துக்கொள்ளணும்? ஆத்துமாவை. ரெண்டாவது, அடுத்தது அப்புறம் ஆசாரியன் அறிவை. நீங்க அதையும் அந்த வார்த்தையும் நீங்க காத்துக்கொள்ளும். சரி, இப்போ மீதி ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக்கியமான ஒரு 4 காரியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை காக்கிறதற்கு வேளையில் 8 பேர் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரு நீதிமானாகிய நோவா தேவனுடைய சமூகத்தில் கிருபை பெற்றவன் என்றவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. தற்காலத்தின் காணாதவைகளை குறித்து எச்சரிப்பை பெற்றான். மழையை பற்றி அறிவில்லை, வெள்ளம் வரப்போகிறதுங்கிறது அறிவில்லை, என்னன்னே தெரியாது பார்க்காத ஒரு காரியத்தை குறித்து எச்சரிப்பு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், தகப்பன் தாய்மார்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன். இனி வரப்போகிற நாட்கள் இன்னும் கொடிய காலமாகத்தான் இருக்கும். இப்ப இருக்கிற கொரோனா, இப்ப இருக்கிற பெரிய பெரிய பாதிப்பு, யுத்தங்கள் எல்லாம் இல்லை, இதை விட மகா உபத்திர காலம் வருகிறது. பைபிள்ல 7 காலம் என்று பல காலங்களை சொல்லுகிறார்கள். குற்றமறியாத காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், இடைப்பட்ட காலம், கிருபையின் காலம், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், நித்திய காலம் என்று பரலோக காலம். மொத்தம் 7 காலம் இருக்கு. எல்லா காலங்களும் கடந்து போகிற நாள் வருகிறது. மிகவும் பயங்கரமான கொடிய காலம் வருகிறது. உங்கள் குடும்பத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்த மனைவி, புருஷன், பிள்ளைகளை காத்துக்கோங்க. வசன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எச்சரிப்பை பெற்று நோவா தன்னையும் தன் குடும்பத்தையும் வேளையிலே காத்து கொண்டது போல இன்னைக்கு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தை காக்கணும். காக்க மறந்து போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் எங்க போறாங்க வர்றாங்கல்ல தெரியணும். ஆமென் சொல்லுங்க. இஷ்டத்துக்கெல்லாம் விட முடியாது. ஃபேமிலினா பாதுகாப்பாக வச்சுக்கணும் குடும்பத்துக்காக. எத்தனை பிள்ளைகள் உங்கள் அம்மா அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். கேட்கல? எத்தனை பேர் உங்கள் மனைவிக்காக ஜெபம் பண்ணுறீங்க? வேறு கையவே காணும் பாருங்க. மெதுவாக உயர்த்துது குரூப்பு. எத்தனை பேர் உங்கள் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? நல்லா அந்த ஆளுக்கு ஜெபிச்சிட்டாலும் அவன் ஜெபம் பண்ணாலும் உங்கள் ஃபேமிலி ரொம்ப முக்கியம் சிஸ்டர், பிரதர். உங்கள் பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைகளை காத்துக்கணும். அல்லையா சொல்லுங்கள். முதல் இந்த எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 12ஆம் வசனத்திலிருந்து பைபிள் வசனம் இருக்குது பாருங்கள். ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகமும் பாவமும் செய்து கொண்டே இருக்குமானால் அந்த தேசத்தில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து அந்த தேசத்தில் பஞ்சத்தை அனுப்பும்போது அந்த தேசத்தில் யோபு, தானியல், நோவா சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? யோபு, தானியல், நோவா இந்த 3 பேர் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதிகளினால் தப்பு வைக்கப்படுவார்களே அன்றி அவருடைய குமாரரோ அவருடைய குமாரத்திகளோ தப்பு வைக்கப்பட மாட்டார்கள். ஒரு தேசத்தில் துரோகம் பாவம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் பட்டயத்தை அனுப்புவேன், மிருகத்தை அனுப்புவேன், கொள்ளை நோயை அனுப்புவேன்,
பஞ்சத்தை அனுப்புவேன். அப்பொழுது அந்த தேசத்தில் இந்த 3 பேர், நோவா, தானியேல், யோபு, இந்த 3 பேர் அவர்கள் தப்புவிக்கப்படுவார்களே என்று அவருடைய குமாரரோடைய குமாரத்திகளை இது கடைசி நாளில் சம்பவிக்க போகிறத கர்த்தர் சொல்கிறார் தீர்க்கதரிசனமாக எசேக்கியேல் மூலியமா. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நோவா இந்த எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கான். பார்த்துக்கோங்க, எத்தனை வருஷம்? 120 வருஷம் பிரசங்கம். நோவா வெளியே நின்று வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பிரசங்கம். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமாப்பா, இந்த நோவா கொப்பேர் மரத்தில் வேலையை செய்யும்போது இவன் ஃபேமிலிலாம் ஒரு முறை கூட இவன் மனைவியோ இவன் மருமகளோ, எப்படி மருமகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு பாருங்க, எப்படி மகன், எப்படி மருமக, எப்படி பெஞ்சாயதி. கிளடு, நீ பாட்டுக்கு கொப்பேருங்க, இந்த அளவுங்க, அதை வெட்டுங்க, இதை வெட்டுங்க, ஆட்டுக்கு தலையை கொண்டு வாங்க, யானைக்கு இதை கொண்டு வாங்க, என்னெல்லாம் கொண்டு வந்து என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் எல்லாவற்றிலும் தேவ கிருபை, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து குடும்பமாக இணைஞ்சு நின்னதுனால கர்த்தர் அந்த குடும்பத்தை காத்தார் பாருங்க, பாதுகாத்தார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் புரியுமாப்பா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்துல யோசேப்பு ஒரு சொப்பனக்காரனாய் இருந்தபோது தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை குழிக்குள்ளே தூக்கி போடுகிறதற்கு முன்பாக அவனை கொலை செய்யலான்னு தான் திட்டம் பண்ணினார்கள். ஆனால் ரூபனை பாருங்க, அவனை தப்புவிக்க, சகோதரர்களின் கைக்கு தப்புவித்து தகப்பனிடத்திற்கு திரும்பி கொண்டு போக மனதுள்ளவனாகி 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை காத்தான், அவனை தப்புவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஃபேமிலின்னா ஒரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்கள் சகோதர சகோதரிகள் குடும்பத்தை காக்கணும், தப்புவிக்க போராடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் மீதியானியரின் கைக்கு தப்புவிக்க ஆளைக்கு சமீபமாய் போராடினான். உங்க குடும்பத்தை ஒரு ஆள் ரட்சிக்கப்படாம இருந்தா, ஒரு ஆள் ஆபத்துக்கு நேரா போனா போராடணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு குடும்பத்துக்காக ஒருத்தர் பலவீனப்பட்டுட்டா, ஒருத்தர் போராட்டத்துக்குள்ள போனா, உங்க குடும்பத்தை காக்கிறதுக்காக நீங்க போராடணும். விட்டுறக்கூடாது. போட்டும் சாவட்டும் நாசமா போட்டும் நிக்க கூடாது, போய் கூட நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஃபேமிலியை தப்புவிக்கணும், காத்துக்கொள்ளணும், குடும்பத்தை தப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இரண்டாவது, எதை காத்துக்கொள்ளணும்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேகமா முடிக்கலாம், பாயிண்ட் தான் சொல்லுவேன், குறிச்சுக்கோங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்றும் அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பிசாசு பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. நீங்க வெளிப்படுத்தின 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன்னை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான், தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போத்திபார் வீட்டில் யோசேப்பு இருந்தபோது போத்திபாரின் மனைவி தினந்தோறும் அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து பாவம் செய், என்னோடு பாவம் பண்ணு என்று போராடின போது யோசேப்பு வஸ்திரத்தை விட்டு விட்டு தேவன் பார்த்து கொண்டிருக்க இந்த பொல்லாத பாவத்துக்கு உடன்படுவது எப்படி என்று தன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படி தேவனால் பிறந்தவன் தன்னை காப்பான். அவனை பிசாசு தொட. உலக பிரகாரமான வஸ்திரம் போகலாம், ஆனா பரிசுத்த வஸ்திரம் அவன் மேல இருந்துச்சு, காத்துக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு 1:24 பாருங்க. 1:27 இடையில இருந்து வாசிச்சேன். உலகத்தால் கரைப்படாதபடி காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பாபிலோனிலே தானியேல் இருந்தபோது தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணினாங்க, ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படாதபடி. அதுதான் மாசில்லாத ஒரு தேவனுடைய பக்தி என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை காத்துக்கோங்க. ஆமென். பரிசுத்தத்தை காத்துக்கோங்க. உங்க குடும்பத்தை, ஃபேமிலி,
அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். காக்கிறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும், போராடணும். ஒரு ஆள் தப்பு வைக்கப்படுறதுக்காக போராடணும். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான், சபை ஊக்கமாக ஜெபிச்சது இல்லை. அப்போ சில 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபம் அவனை வெளியே கொண்டு வந்துருச்சு. ஃபேமிலின்னா அப்படி நிற்கணும், விட்டுட்டு ஓடுறதா இருக்கக்கூடாது. ஃபேமிலி வேளையில ரட்சிப்பை பாதுகாத்த நோவாவை போல இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தை நீங்க பாதுகாக்கணும். ஆமீன் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும். அடிக்கிற நேரம் அடிங்க, திட்டுங்க, தப்பே இல்லை. காக்கணும், போராடணும். 2வது பரிசுத்தத்தை காத்துக்கோங்க. 3வது உங்க எஜமானை காத்துக்கோங்க. 3வது என்னத்தை காக்கணும்? நீதிமொழிகள் 27:18 அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், எஜமானை காக்கிறவன் கனமடைவான். எஜமான் உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுக்கு இருக்கிற போதகர்கள். நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16, 15, 16 வசனங்கள்ல நீங்க வாசித்து பாருங்க. அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா, நீர் வீரன் அல்லவா, இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? எப்பா அப்னேரு, உன்ன மாதிரி ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி யார் இருக்க முடியும்? பின்னே நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது நீ காக்காம போனது என்ன? ஒருவன் உம்முடைய ராஜாவை கொலை பண்றதுக்கு வந்தானே, நீர் ஏன் அவனை பார்க்காம போனீர்? 16ஆம் வசனம் பாருங்க. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். ராஜாவை நீ காக்கல, உன் தலைவனை நீ காக்கல, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனை காக்கல, உன் போதகனை காக்கல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிதாக்களை காக்காம போயிட்டீங்க. எப்படி கணம் வரும்? எப்படி பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணுமா? அல்லேலூயா, ஆமென். காக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்பா அம்மாவை காக்கணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எஜமான நீங்க காக்கணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்களை நீங்க காக்கணும், உத்தரவாதம் எடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 4 - 6 வசனத்தை வாசித்து பாருங்க. 2 பேர் கோத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லி 2 பேர் அங்க எரிகோவை வேவு பார்க்க யோர்தானிலே குதித்து போனார்கள். அங்க ராகாப் என்னும் வேசி அங்கே அவளுடைய வீட்டில் அந்த 2 பேரை பாதுகாத்தா. ஒரு தலைவனை, தரிசனம் உள்ளவர்களை பாதுகாக்கணும், விட்டு கொடுக்க கூடாது. ஆமீன் சொல்லுங்க. காக்கணும். அதுக்காக நீங்க போராடணும். ஊழியக்காரனை விட்டு கொடுக்கக்கூடாது, சபையை விட்டு கொடுக்கக்கூடாது, ஊழியத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, தரிசன தலைவர்களை விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன் நான் சில பேரோட நான் ஐக்கியப்பட்டிருக்கேன். யாரையும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஆமீன் சொல்லுங்க. இன்னொரு காரியத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 7 - 33 வசனம் வரைக்கும் நீங்க குறிச்சுக்கோங்க. 7 - 33 வசனம். தாவீது, நாபால், அபிகாயில் 3 பேருடைய சம்பவம் இருக்கு. தாவீது நாபாலுடைய காவல்காரர்கள், மேய்ப்பர்கள், ஆடுகள் எல்லாவற்றைக்கும் மதுல போல காத்து கொண்டிருந்தான். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்ததில்லை, அவங்கள பாதுகாத்து கொண்டே இருந்தான் தாவீது. இப்ப தாவீது நாபால்ட்ட ஆள் அனுப்பி விட்டு, எனக்கு திராட்சை ரசம், எனக்கு அப்பத்தை கொடுத்து அனுப்பு, சாப்பாடு தான்னு கேட்கிறான். நாபால் சொல்றான், இஸ்ரவேல்ல யார் தாவீது, யார் ராஜான்னு ரொம்ப கேவலமா தாவீதை பேசிட்டான். இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே தாவீது எழும்பி யுத்த வீரர்களோடு நாபால அவனுடைய பெயர்படி ஆக கடவுது என்று கொலை செய்ய புறப்படுறான். இப்ப அபிகாயில் கிராஸ் ரூட்ல பிரயாணப்பட்டு தாவீதுக்கு முன்னாடி வந்து நின்னு அந்த வசனம் மட்டும் வாசிச்சேன். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதி நாபாலவன் பேர போல ஆவான், அவன் அப்படிதான் ஆவாயா, அவனை விட்டுரும், நீ நான் உமக்கு தரேன்னு சொல்லி இவ வற்றலான எல்லா ஆசீர்வாதமான திராட்சை கொலைகளையும் அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு போய் தாவீதுக்கு கொடுத்து, அவன் பேர் எப்படியோ அவன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி, நீர் அவனை நீலாம் கொல்லக்கூடாது, நீர் ஏன் இந்த தீமையில நீ இந்த ரத்த சிந்தனும் சொல்லி சூப்பரான ஒரு ஆலோசனை கொடுக்கிறா. அப்போ பாருங்க தாவீது சொன்ன வார்த்தை, சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு, என் கையே பழி வாங்காதபடிக்கு, நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியா நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இங்க பாருங்க, எல்லாருமே எந்த நேரத்திலையுமே கரெக்ட்னு சொல்லவே மாட்டேன் நானு. இப்போ அபிகாயில் தாவீதை எப்படி காக்கிறா? தப்பு பண்ணாத அளவுக்கு காக்கிறா. ஒருத்தனுடைய ரத்தத்தை சிந்த விடாம நீங்க செய்யணும். உங்களுக்கு சில நேரம் அந்த சூழ்நிலை வரும். அது உங்கள் ஃபேமிலியில் பெரியவங்களாக இருக்கலாம், ஊழியக்காரங்களாக இருக்கலாம், சர்ச்சில் நான் கூட இருக்கலாம். சில காரியத்தை செய்யும்போது நீங்கள் துணிஞ்சு வந்து, ஆனால் இது கரெக்டாக கொஞ்சம் யோசிக்க பாருங்க சொல்லணும்.
காக்கிறது மட்டும் இல்லை, ஜபத்தில் காக்கிறது மாத்திரம் மட்டும் இல்லை, விட்டு கொடுக்காம காக்கிறது மாத்திரம் இல்லை, நாங்கள் சில நேரம் ராங் டிசிஷனுக்குள்ளே போகாமல் நீங்கள் எங்களுக்கு ஜெபிச்சு உங்களுக்கு கர்த்தர் பேசும்போது எங்கள்கிட்ட சொல்கிறதும் நீங்கள் காக்கிறது தான். சொல்ல மாட்டேங்கீங்களாப்பா, இல்லையா? சொல்லுங்க. நாட் ஓன்லி நீ இப்படி ஜபத்தில் எங்களை இல்லை, சம்டைம்ஸ் இது தேவையே கிடையாதே. சில இது இதுக்கு போட்டு நீங்கள் சொல்லலாம் என்கிட்ட. ஃபேமிலின்னா அந்த உறவு வரணும். உங்கள் எஜமானை, உங்கள் ஊழியக்காரனை, உங்கள் மேய்ப்பனை, உங்கள் தகப்பனை, உங்கள் பிதாக்களை காக்க நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:9. 1 Timothy chapter 3 verse 9. ரகசியத்தை காத்துக்கொள்ளுங்கள். ரகசியத்தை இல்ல, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியுடைய காத்துக்கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:9 ரகசியத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். எதை காத்துக்கொள்ளணும்? ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? ஆத்துமா, அப்படியே மறந்துருங்க. ஆத்மா, இருதயம், நாவு, நடை, அறிவு. என்ன? ஆசாரியின் அறிவை காத்துக்கொள்ளணும். முதல்ல முக்கியமாக இதெல்லாம் காத்துக்கொண்டாலும் உங்கள் ஃபேமிலியை காத்துக்கொள்ளணும். அதுக்காக போராடணும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்கு போராடணும். உங்கள் தலைவர்களை, உங்கள் எஜமான, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகப்பன்மார்களை, பிதாக்களை காத்துக்கொள்றதுக்கு கவனமாக இருக்கணும். கடைசியாக சொல்கிறேன், ரகசியத்தை காத்துக்கொள்ள போராடணும். ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 11:13 புறங்குறித்திருக்கிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆமென். ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை. நீதிமொழிகள் 20:19 தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோ களவாதே. நீதிமொழிகள் 25:9 நீ உன் அயலானோட மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை. ஆமா, ரகசியம்னு ஒன்று சொல்லிட்டா அதை என்ன செய்யணும்? ஜீவனே போனாலும் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ஆமாம். ஆனால் ரகசியம்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம என்ன, ஒரு 10 பேர்கிட்ட உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், பிரதர் உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், இப்படி 10 பேர்கிட்ட சொல்கிற குறிப்பு இருக்கு. நோக்கு அறியுமோ? எந்த மனசிலாயோ? ரகசியம்னு சொன்னா காக்க பழகணும். ரகசியத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். அப்படியே ஊரு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்க கூடாது. உங்கள்கிட்ட மட்டும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசுகிறார். காத்துக்கோங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டுனா மேக்சிமம் உங்களுக்குள்ளே அடக்கம் பண்ண பழகணும். ஆதியாகமம் 9 எல்லாம் முடிஞ்சு ஒரு சந்ததி புறப்படுது. நோவா திராட்சரசம் குடித்து வஸ்திரம் விலகி படுத்து கிடக்கிறான். 9:21 அப்பொழுது காமின் தகப்பனாகிய கானானுக்கு தகப்பனாகிய காம் வஸ்திரம் விலகி கிடக்கிற தன் தகப்பனின் நிர்வாணத்தை வெளியே இருந்த தன் சகோதரருக்கு அறிவித்தான். வெளியே இருந்து வந்த 2 பேர் உள்ள வந்து பின்புறமாய் வந்து வஸ்திரத்தை எடுத்து போட்டு நிர்வாணத்தை பார்க்காதபடி போனான். உள்ள ஒருத்தன் வெளியே போய் சொன்னான். இது நோவாக்கு தெரிந்த உடனே நோவா காமை சபித்தான். கானான் சபிக்கப்பட்டவனா மாறினான். 2 பேர் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளா மாறினாங்க. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனுக்கு அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். யோசிச்சு பாருங்க, தன் ரகசியத்தை காக்காம தூற்றி கொண்டு திரிகிறவன். அப்படியே ஊரா பேசுறீங்க பாருங்க, பேசவே பேசாதீங்க. எந்த ரகசியத்தை போட்டு தூற்றி கொண்டு அப்படி இப்படி நீங்களா புது கதை கட்டி அந்த கதை இந்த கதை அவர் இவருன்ட்டு நமக்கு தெரியாததெல்லாம் நம்ம ஆட்கள் டிசைனாக கண்ணு காது மூக்கு வச்சு பேசுகிற கூட்டமாக நம்ம இருக்கவே கூடாது. உங்களை ரகசியத்தை காத்து கொள்றதுக்கு நீங்கள் போராடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் காத்து கொண்டா ஏசாயா 31:5 அவர் பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை
விடுவிப்பார். நீங்க காத்துக்கொண்டா அவர் காத்துக்கொள்வார். இவன் கோதுமையை காக்கிறதுக்கு போராடினதுனால அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 12ஆம் வசனம் பாருங்க, நியாயாதிபதிகள் 6:12. அவன் போரடிக்கிறதற்கு அவன் நாளைக்கு சமீபமாய் போரடித்தான். கோதுமையை தப்புவிக்க, காத்துக்கொள்ள, பாதுகாக்க ஆண்டவர் சொல்லார், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிறார். நான் உன்னோட தான் இருக்கிறேன், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். தைரியமா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, சந்தோஷமா. ஹல்லேலூயா. நீங்க காத்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருப்பா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. கடைசியாக இயேசு வரப்போகிறார். நீங்க என்ன வச்சிருந்தாலும் துரு பிடித்து பொன் எல்லாம் போயிடும். ஆனா உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய், பிளேம்லெஸ், குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.